ஹாய் வெல்கம் டு தக்ஷிணா ஹோம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான விளாக் தாங்க, இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். இது என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய உண்டியல் ரொம்ப ஒரு 1 இயர் கிட்ட இந்த உண்டியலில் வந்து நான் அமௌண்ட் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன். எவ்வளோ இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. இது என்ன பெருசாக ஓட்டை இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இது ஃபஸ்ட் டைம் முன்னாடி சேவ் பண்ணி அதை ஃபுல்லாக உடைக்க மனசு இல்லாமல் கொஞ்சமாக தட்டி எடுத்துட்டேன். ஆனால் என்ன, இந்த ஓட்டை இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும் போது அப்பப்போ எடுத்துக்கிறதா இருக்குது. என்ன தான் நம்மக்கிட்ட வந்து நம்ம சேலரி வாங்கினாலுமே வந்து இந்த மாதிரி உண்டியல் சேவ் பண்ணி வச்சு அதுலேருந்து எதனா ஒரு திங்ஸ் வாங்குறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எப்பயுமே வந்து யாருனா காசு கொடுத்தா கூட அதை வந்து செலவு பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே உண்டியல்லாம் சேவ் பண்ணி வைப்பேன். அந்த ஹேபிட் வந்து இன்னுமே இருக்குது. இந்த வராகி அம்மன் உண்டியல் வந்து திருவிழாப்போ வாங்கினது. எனக்கு வராகி அம்மன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இது வாங்கியிருந்தேன். இதை ஃபுல்லாக உடைக்கவே மனசு வரனால தான் மேலே மட்டும் கொஞ்சமாக உடச்சி வச்சுருந்தது. அதனாலே இன்னும் அடிக்கடிக்கு தேவைப்படும் போது எடுத்துக்கிறது. இப்போ ஒரு அவசியம் இருக்குது, அதனால் வந்து சரி எவ்வளோ தான் இருக்கேன்னு சொல்லி எடுத்துக்கலான்னு பார்த்து எடுக்கலான்னு சொல்லி எடுத்தேன். ஆனால் வந்து காயினாக போட்டு வச்சுருந்தா எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் வந்து தாளாக தான் போட்டிருந்தேன், அதனால் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு எடுக்கிறதுக்கு. நானும் அம்மாவும் மாற்றி மாற்றி தான் வந்து அதை கிழியாத அளவுக்கு வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி வந்து நம்ம சேவ் பண்ணி எதனா ஒரு திங்ஸ் வாங்கினோமா அது வந்து நமக்கு ரொம்ப ப்ரீஷியஸாகவே இருக்கும். அது கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்கும், நம்ம வந்து சேர்த்து வாங்கணுமேன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நான் தான் வந்து ட்ரை பண்ணேன் எடுக்கிறதுக்கு. கையெலாம் உள்ளே போகுது, ஆனால் வந்து அது கிழியாமல் நம்ம எடுக்கணும். ஏன்னா அந்த ஓரெல்லாம் வந்து ஷார்ப்பாக இருக்கும். அதனால் எங்கடா இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா 500 தான் போட்டு வச்சுருந்தேன். அப்பப்போ எப்போ கிடைக்குதோ அப்போ செலவு பண்ண மனசு வரலைன்னா அப்படியே போட்டு வச்சுடுவேன். நானும் அம்மாவே மாற்றி மாற்றி எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். வரல, அந்தளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இந்த தடவை புதுசாக உண்டியல் வாங்கிட்டேன். அது வந்து வேறு ஷேப்பு. இருந்தாலும் இது வந்து உடைக்க மனசு வரல, அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அம்மாவும் நானும் எடுத்துகிட்டே இருந்தோம். வாங்க எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது குலுக்கி எடுத்துக்கிட்டே இருந்தோம். லைட்டாக குலுக்கி ஷேக் பண்ணி எடுத்தால் தான் வந்து வெளியில் வரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொடுத்தாங்க. நான் கூட ரொம்ப அதிகமாக இருக்குமோன்ற மாதிரி நினச்சேன், ஏன்னா வந்து 1 இயர் கிட்ட வச்சுருந்தோம். ஆனால் நம்ம தான் போடுறது எடுக்கிறதுன்னு இந்த மாதிரி வேலையை பண்ணிகிட்டு இருந்ததுனால வந்து எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கல. எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு ஒரு கெஸ்ஸிங் இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள். நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி தாள் காசுலாம் வந்து இதில் போடாதீங்க உண்டியல். எப்பயுமே ஃபுல்லாக உடச்சி எடுக்கிற மாதிரினா நம்ம போட்டுக்கலாம். காயினாக போட்டால் தான் வந்து இந்த மாதிரி இதுக்கெல்லாம் செட் ஆகும். இருந்தாலும் காயின்லாம் போட்டால் டக்குன்னு ரொம்பிடுமேன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி போட்டது. அதை வந்து பேப்பர் கிழியாமல் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக எப்படியோ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாச்சு. இவ்வளோ தாங்க நான் வந்து 1 இயராக போட்டு சேவ் பண்ணது இவ்வளோ தான் வந்துச்சு. அதில் எவ்வளோ இருக்குன்னு ஒரு கெஸ்ஸிங் இருந்தால் சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 4500 கிட்டே இருந்துச்சு. அது அவ்வளோ இருக்குன்னு நானும் எதிர்பார்க்கல, ஏன்னா நடுவில் எடுத்து செலவு பண்ணிட்டேன். இந்த மாதிரி சேவிங்ஸ் உங்களுக்குமே பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களுமே வந்து உங்களுக்கே தெரியாமல் வீட்டுக்கு தெரியாமல் இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சு நம்ம எதனா ஒரு திங்ஸ் வாங்கினோம்னா அது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்களுமே சேவ் பண்ணி வைங்க. பாய்.